நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த மனு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுவாக உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதே அது முதற்கட்ட வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அந்த 3 பேர் அமர்வில் இந்த மனுவின் மீதான விசாரணையை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக தேர்தல் ஆணையம் எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுக்க கூடாது என்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு இடையில் நடந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் உள்ளிட்ட 6 தேர்தல்கள் நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை வைத்து போட்டி போட்டிருக்காங்க. அது இல்லாம 31 லட்சம் வாக்களை இந்த சின்னத்தின் மூலமாக பெற்றிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க என்ற வாதத்தை நாம் தமிழர் கட்சியின் தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வச்சாங்க. இந்த வாதத்தின் அடிப்படையில் வாதத்தை முழுமையாக கேட்ட நீதிபதி அவர்கள் உடனடியாக பிரதியாக அந்த எதிர்த்தரப்பு பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியும் சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. அப்ப அவரையும் ஒரு மனுதாரராக கொண்டு வாங்க. தேர்தல் ஆணையம் 24 மணி நேரத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. சனி ஞாயிறு விடுமுறை என்பதால திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திங்கள் செவ்வாய் புதன்ல